வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் 1% மேல் அதிகரித்து சைக்கலாஜிக்கல் பேரியர் 25,000 மேலே முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த 3 வாரமாக நமது சந்தைகள் பாசிட்டிவ் மூவ்ல முடிவடைந்திருப்பதும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதுபோல பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட 1.55% அதிகரித்துள்ளது. மெயினா ஃப்ரைடே அன்னைக்கு சப்போர்ட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு பிக் பூஸ்ட் ஆர்பிஐ டேட்டா ஒரு முக்கிய காரணி என்று சொல்லலாம். அதுபோல வெள்ளிக்கிழமை வந்த ஸ்ட்ராங் யூஎஸ் ஜாப் டேட்டா, ஜெர்மனி 52 பில்லியன் டாக்ஸ் ரிலீஃப், அது மாதிரி சவுத் கொரியா பாத்தீங்கன்னாக்க ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பது. ஸோ இவையெல்லாம் அது மாதிரி மெயினாக இதெல்லாம் தவிர யூஎஸ் அண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னாக்க ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா அண்ட் சைனா ஒரு ஈஸ் அவுட் ஆயிருக்குங்க. அதுதான் ஒரு நோட்டபிளி பிக் மூவ் அலாங் வித் ஆர்பிஐ டேட்டா மார்க்கெட்டுக்கு ஒரு பெட்டர் இம்பாக்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். மேலும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் பார்த்தோம்னா நிஃப்டியை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 2.80% அண்ட் 3.94% ஏறி இருக்குங்க. எஃப்ஐஐடிஐ பார்த்தோம்னா எஃப்ஐஐ ஒரு 4,575 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 16,170 கோடி ரூபாய்க்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ பையிங் இஸ் தேர். தென் டாப் கைனர்ஸ் துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, மெட்டல், பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஆட்டோ இவையெல்லாம் நன்கு இருந்தது. டாப் லூசர்ஸ்ல ஐடி அண்ட் மீடியா ப்ராஃபிட் புக்கிங்ல விழுந்ததுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல பெஸ்ட் பர்ஃபார்மர்னா டாக்டர் ரெட்டி அண்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். மேலும் எல்லாருக்கும் தேவையான விஷயம் என்னன்னா வரும் வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னாக்க நிஃப்டி பிரேக் அவுட் ஆஃப்டர் 25,200 மேல போகுமா இல்ல எகைன் ஸ்லிப் இன்டு த ட்ராப்பா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான கேள்வி. இதுக்கு உண்டான தெளிவான விஷயங்களை நாம் இப்போது பார்ப்போம். வரும் வாரத்தில் பார்த்தோம்னா இந்த நிஃப்டி சைக்கலாஜிக்கல் பேரியர் 25,000 மேல முடிவடைந்திருப்பதனால அதனுடைய மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். காரணங்களை பார்க்கும் பொழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அண்ட் 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ல சிஆர்ஆர் கட். இது ஒரு ஜம்போ ரேட் கட்னே சொல்லலாம். ஸோ அதனால ஒரு இன்ஜெக்டிங் 2.5 lakh crore மேல பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள பணம் உள்ள வருது. ஸோ இதனால ஒரு அடிஷ்னல் லிக்விடிட்டி இன் பேங்கிங் சிஸ்டம். அதனால மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பேங்கிங் செக்டார்ல பூஸ்ட் பண்ணும். நார்மலா பேங்கிங் செக்டார்ல பூஸ்ட் பண்ணாலே அதர் துறைகளும் நன்கு இருக்கும் இல்லையா. அடுத்தது கோல்டுல பாத்தீங்கன்னா லோன் டு வேல்யூவை 75% 85% ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த கோல்டு ஸ்டாக்ஸுக்கு. அதே மாதிரி யூஎஸ் சைனா ட்ரேடு டென்ஷன் பார்த்தோம்னா சற்று குறைந்துள்ளது. ஒரு நன்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி யூஎஸ் இந்தியா ட்ரேடும் பார்த்தீங்கன்னாக்க அந்த நெகோசியேஷன் ஒரு பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுவும் நன்கு சுமூகமாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எஃப்ஐஐ நெட் பையர்ஸா இருக்காங்க. திஸ் இஸ் அ பாசிட்டிவ் இன்புட். தென் நம்மளுடைய மான்சூன் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கும் பட்சத்திலும் மேலும் ஸ்ட்ராங் எக்கனாமிக் டேட்டா வந்து கொண்டிருக்கின்ற பட்சத்திலும் பார்க்கும் பொழுது மார்க்கெட் ஃபர்தர் சப்போர்ட்டிவா சென்டிமெண்ட் மேலே எடுத்து செல்வதற்கு உபயோகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த வாரத்தில் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆல் எக்கனாமிக் டேட்டா, மைக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ்லாம் இருக்கு. இன்ஃப்ளேஷன் டேட்டா பாத்தீங்கன்னா யூஎஸ், யூரோப், ஏஷியா மற்றும் இந்தியாவில் இருக்கு. அது மாதிரி யூஎஸ்ல பர்ச்சேசிங் பிரைஸ் இண்டெக்ஸ் பிபிஐயும் வர இருக்கு. ஸோ இவையெல்லாம் ஒரு முக்கிய காரணிகள் சந்தைகளுடைய ஏற்ற இறக்கத்திற்கு. ஓகே, இப்பொழுது துறைகளை பார்ப்போம். துறைகளை பார்க்கும் பொழுது யூஎஸ் அண்ட் சைனா ட்ரேட் டீல் ஈஸ் ஆச்சு இல்லையா. அதனால மெட்டல் செக்டார்லயும் இந்த வாரத்தில் மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பேங்க், என்பிஎஃப்சிஸ், தென் ஹவுசிங் ஃபைனான்ஸ், கோல்டு லோன் இந்த துறைகளில் உள்ள பங்குகளும்
நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும். ஏன்னா ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, ரெடியூஸ்ட் ஸ்ட்ரெஸ் இன் அன்செக்யூர்டு லோன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சிஸ் பெட்டராக இருக்கும். அதேமாரி கோல்டு லோனில் நிறைய சேஞ்சஸ் இப்போ சொன்னேன் இல்லையா, அதனால் அந்த துறைகளும் நன்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதேமாரி இந்த ஆர்பிஐனுடைய ஜம்போ ரேட் கட்டுனால ஆட்டோமொபைல் அண்ட் ரியாலிட்டி செக்டார்ஸ்லையும் மொமெண்டம் வரக்கூடும். தென் சிமெண்ட் ஸ்டாக்ஸ், ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் அதிகமாக கொடுப்பதனால ப்ளஸ் நம்மளுடைய மான்சூன் நன்கு இருக்கிறதுனால சிமெண்ட் ஸ்டாக்ஸும் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, டெக்னிக்கலாக மார்க்கெட் என்ன சொல்லுது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக பார்த்தோன்னா நிஃப்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குங்க ஆன டெய்லி சார்ட்டு. மேலே சொன்னது போல் 25,000க்கு மேலே பார்த்தோன்னா இந்த 25,200 அதை தாண்டினதுன்னா 25,400 to 25,800 வரலையும் செல்லக்கூடும். சப்போர்ட் 24,800 இருக்கக்கூடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு புல்லிஷ் கேண்டில். மெயினாக அதில் இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னாக்க, இந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டு கிட்டத்தட்ட ஒரு 31 ட்ரேடிங் செக்ஷனுக்கு அப்புறம் பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்குங்க. ஸோ அதனால் இந்த 56,250 அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல். அதை தாண்டி இருக்கிறதுனால அதிலிருந்து ஒரு 1000 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். அதுமாரி சப்போர்ட் பார்த்தோம்னா 56,000 இருக்கு. என்ன நண்பர்களே, இப்போ நிஃப்டி பிரேக் அவுட் ஆஃப்டர் 25,200 ஆர் ஸ்லிப் இன்டு த ட்ராப்பா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் வேணும் இல்லையா. மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.